எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சுறுசுறுப்பான வேலைகள் தான் பார்க்க போகிறோங்க. இந்த விலாகில் வந்து நம்ம ஒரு வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்க. காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் தாட்டி விட்டுட்டு நம்ம 9 மணிக்கு மேலே வந்து எனக்கு இருக்கக்கூடிய வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக பார்க்கலாம் வாங்க. நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லலாம் முடிச்சாச்சுங்க. நானும் சாப்பிட்டாச்சு. மச்சனும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க சிம்பாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கணுங்க. அதுக்கும் பசிக்கும்ல, அதனால் அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யலாங்க. இன்றைக்கி வந்து பெட்ஷீட் கவரு, அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்ருக்குறேங்க. எடுத்துகிட்டு நம்ம மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்புறம் அது ஓடி முடிச்சதுக்கப்புறம் காய போட்டுடலாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். மிஷின் ஓடிட்டு இருந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் வந்து நானும் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு சரி மிஷினில் ஓடிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது மரத்தில் பப்பாளி பழம் ரொம்ப சூப்பராக பழுத்து இருந்துச்சு. சரி அதை பிடுங்கி கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிடுங்கிட்டு இருக்கிறேங்க. மிஷினில் போட்ட துணியெல்லாம் வந்து ஓடி முடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து சோம்பேறித்தனமாக வந்து ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருங்க. வேலையெல்லாம் வந்து முடியவே முடியாது. துணியை வந்து இப்போ காய போட்டு வந்தாச்சு. இப்போ மீதி வந்து மறுபடியும் வந்து பெட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த ஜன்னலில் இருக்க தூசியெல்லாம் வந்து அப்போதைக்கப்பவே வந்து அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து பார்க்குறதுக்கு வீடு வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு வந்து நமக்கும் வந்து வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த வேலைகள்லாம் வந்து காலையிலேயே நம்ம சுறுசுறுப்பாக வந்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு, அதை நல்லா வேக வச்சு தாளித்து எடுத்துக்கலாங்க. மரத்தில் பிடுங்கின பப்பாளி பழம் வந்து அப்போவே நல்லா பழுத்திருந்துச்சுங்க. அதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதையும் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் மச்சான் வந்தால் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கழுவுன பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம ஷெல்ஃபில் எடுத்து அப்போதைக்கப்போ வந்து அடுக்கிடலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிச்சன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க.
காய்ச்சதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா வந்து கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் துணி இருக்குது, அதை போய் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துடலாங்க. கிச்சன் வேலை சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. மச்சா ஆஃபீஸ்க்கு போகிற ஷர்ட்லாம் வந்து நானே அயர்ன் பண்ணிடுவேன். துணி வந்து மிஷினில் போடுறதுனால அப்புறம் வேலை வந்து அதிகமாக இருக்காது. அதனால் வந்து அயர்ன் பண்ணுற வேலை தானே, அதனால் வந்து நானே அயர்ன் பண்ணி சூப்பராக வந்து மடித்து வச்சுருவேங்க. நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். நம்மளோட வேலை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக வந்து டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இனி அதுக்கப்புறம் வந்து 3 மணிக்கு மேலே வந்து ஃப்ரீ தாங்க. நைட் வந்து டின்னர் மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கு வந்து துணி வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு பெட்ஷீட் கவரெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இதை வந்து பெட் கவர் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பெட்டை வந்து நீட் பண்ணிடலாங்க. இன்றைக்கான வேலைகள்லாம் வந்து சுறுசுறுப்பாக வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான வேலைகளோடு வந்து பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகோட பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.